ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியாஸ் ஹாப்பி ஸ்பேஸ். இந்த வீக்கெண்ட் நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ஸ்டேகேஷனுக்கு ஏலகிரிக்கு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நான் டே அவுட்டிங்க்கு நான் எப்படி ரெடி ஆகுறேன்றத ஒரு குயிக் கெட் ரெடி வித் மீயா நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பேசிக்கான ஒரு மேக்கப் ஸ்டெப்ஸ்லாம் வச்சு நான் இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக இந்த மாதிரி ரெசார்ட்ஸ்க்கு வந்தேன்னா இல்லை ஒரு வெக்கேஷன்லாம் போனால் இந்த மாதிரி ஒரு பேசிக் மேக்கப் தான் போடுவேன். இது ஒரு நோ மேக்கப் லுக் மாதிரி கிடையாது. ஒரு கன்சீலர் ஃபவுண்டேஷன்லாம் வச்சு எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு லுக் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நான் ஆல்ரெடி ஸ்கின் ப்ரெப் பண்ணிட்டேன். என்னோட மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் எல்லாமே போட்டு லிப்ஸ்க்கு மட்டும் நான் டிண்டட் லிப் ஆயில் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மேக்கப் பவுச் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இதில் என்னோட எல்லா மேக்கப்புமே இருக்கு. என்னோட அவுட்ஃபிட் டீடைல்ஸ் எல்லாமே நான் மேக்கப் கம்ப்ளீட் பண்ண பிறகு காமிக்கிறேன். ஸோ நான் என்ன லிப் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இது ராஸ் லக்ஸுரி ஆயில்ஸோட டிண்டட் லிப் ஆயில் அண்ட் இதோட ஷேட் ஒரு ப்ரௌனிஷ் நியூட் ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ ப்ரைமருக்கு நான் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட இந்த போர் ப்ரொஃபஷனல் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் இந்த சுகர் கன்சீலர் இல்லாமல் நான் எங்கேயுமே ட்ராவல் பண்ண மாட்டேன். ஸோ இந்த சுகர் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நம்மளுக்கு இருக்கிற அந்த லைட் டார்க்னஸ் எல்லாமே நம்மளுக்கு ஈவன் அவுட் பண்ண. ஸோ கன்சீலர் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கு நான் இந்த மெப்லைனோட லூமி மேட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஒரு ரீசெண்டாக தான் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இது கொஞ்சம் ட்ரையிங் சைட் தான். நம்மளுக்கு ரொம்ப லைட் வெயிட் ஃபவுண்டேஷன்லாம் இல்லை. ஸோ அதனால ரொம்ப மினிமலாக எடுத்து போட்டாலே நம்மளுக்கு அந்த ஃபினிஷ் நல்லா இருக்கு அண்ட் லாங் ஸ்டேவாக இருக்கு. ஸோ இதுலேருந்து ஒரு பம்ப் எடுத்துக்கிறேன். இந்த லெவல் எடுத்துக்கிறேன். அண்ட் இதில் என்கிட்ட இருக்கிற ஷேட் 228 அண்ட் இதில் இந்த ஃபவுண்டேஷன் ஷேட் ரேஞ்சஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களோட ஷேட் கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்குங்க. இல்லைனா இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் ஃபவுண்டேஷன் பிளெண்டிங்க்கு நான் ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் எது ஸ்பஞ்ச் ஆர் ப்ரஷ் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் காம்பேக்ட் அப்ளை பண்ணுறேன். ஸோ காம்பேக்ட் ரொம்ப மைல்டாக தான் போடுவேன். ஸோ அதுக்கு நான் இந்த கிரோவோட இந்த காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் ஹனி டேன். ஜஸ்ட் லைட்டாக தான் அப்ளை பண்ணிக்கிறேன். காம்பேக்ட் போட்டு லைட்டாக செட் பண்ணியாச்சு. பேக் எக்ஸ் சாராவோட டியூயி பிளஷ் இந்த ஷேட் ஃபஜ் மீ நாட். ஸோ இது ஒரு பீச்சி நியூட் மாதிரி ஒரு ஷேட். ஸோ இதுதான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் இது கொஞ்சம் பிக்மெண்டடாகவும் இருக்கும். அதனால நான் ரொம்ப லைட்டாக தான் அப்ளை ஃபிங்கர்ஸ்லேயே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு இந்த ப்ரஷ்லாம் விட எனக்கு ப்ளஷ் ஹேண்ட் அப்ளிகேஷன் தான் இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐப்ரோஸ்க்கு நான் யூஸ்வலாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், என்னோட எல்லா கெட் ரெடி வித் மீ அண்ட் மேக்கப் வீடியோஸ்லையும் நான் மிஸ் கிளியரோட ஐப்ரோ கேக் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் எடுத்து வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த ப்ராடக்ட் மட்டும் நான் மறந்துட்டேன். ஸோ அதனால இந்த கிளாம் 21ஓட இந்த ஒரு 2-in-1 ஐப்ரோ பாட் அண்ட் ஐலைனராகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால இது வாங்கியிருக்கேன். இது எந்த அளவு ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி ஐ ஷேடோ நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணாமலே லைட்டாக அப்ளை பண்ணிட்டேன். இதில் ரொம்ப கலர்ஃபுல்லான ஷேட்ஸ் தான் இருக்குது. பட் இதில் இருக்கிற நான் இந்த ஒரு நியூட்ரல் ஷேட் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பவுச்சில் தான் நான் என்னோட ஐ அண்ட் லிப் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்தேன். இந்த ஃபேஸஸ் கனடாவோட காஜல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஐ லுக் நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம இந்த மஸ்காரா போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மஸ்காரா ஈஸி டு அப்ளை அண்ட் ஈஸி டு வாஷ். அண்ட் அதனால தான் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷனும் கூட.
நெக்ஸ்ட் நம்ம வந்து லிப்ஸ்க்கு வந்து மூவ் பண்ணிடலாம். ஸோ லிப் ப்ராடக்ட்ஸ்க்கு என்கிட்ட நிறைய இருந்துச்சு, பட் இந்த ட்ரிப்க்கு செலக்டிவாக தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது நான் போட்டிருக்கிறது ஒரு பிளாக் அவுட்ஃபிட் அண்ட் ஒரு ப்ரௌன் டோன்ஸில் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவு நான் ஒரு ப்ரௌன் நியூட் அந்த மாதிரி தான் வந்து போட போகிறேன். ஸோ அது என்ன ஷேட்னு, ஆக்சுவலி இந்த ஹேர் பேண்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட யூரோப் ட்ராவல் சீரீஸில். நான் வந்து டிஸ்னியில் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன், டிஸ்னியில் வாங்கினது. ஸோ இந்த வீடியோக்காக நான் வந்து அதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ என்னோட அவுட்ஃபிட் அண்ட் நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து மேக்கப் ஃபினிஷ் பண்ணிட்டு நான் வந்து காமிக்கிறேன். அண்ட் லிப்ஸ்டிக்கு நான் இந்த மார்ஸோட ஷேட் வந்து 09 பாலிவுட் சர்ப்ரைஸ் அப்படின்னு இருக்குது. இது வந்து ரொம்ப டார்க்கர் ஷேட். ஸோ அதனால் இதை வந்து நான் பேஸாக வச்சுட்டு இன்னொரு நியூட் ஷேட் போட போகிறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்க அந்த லிப் ஆயிலோட டிண்ட் இருக்கும். இதுக்கு ஒரு நியூட் ஷேட் போட போகிறேன். ஸோ அது வந்து நிக்ஸ்லேருந்து இந்த லிப் க்ரீம் மாதிரி இந்த ஷேட் கூல் இன்டென்ஷன்ஸ் சொல்லிட்டு நம்ம போட்டிருக்க அந்த டார்க்கர் லிப் ஷேடை வந்து இந்த லிப்ஸ்டிக் வந்து நியூட்ரல் ஆக்கிடும். ஸோ எஸ், இதான் என்னோட ஒரு நியூட் ஒரு சிம்பிள் பேசிக் மேக்கப் லுக். ஒரு வெக்கேஷனுக்கு நான் இப்படி தான் வந்து ரெடி ஆவேன். இதுக்கு வந்து நான் ஒரு சிம்பிளான ஆக்சசரிஸ் தான் போட போகிறேன். ஸோ அதெல்லாம் காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் வந்து ஒரு டாப் அண்ட் ஸ்கர்ட் மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி கோல்டு பெல்ட் வந்து போட போகிறேன். ஸோ அதனால இயரிங்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் எல்லாமும் கோல்டு டோன்லேயே தான் நான் வந்து போட்டுக்க போகிறேன். ஓகே, ஸோ இயரிங் வந்து போட்டாச்சு. இந்த வாட்ச் போட்டிருக்கேன். அண்ட் இது கூடவே இந்த மாதிரி ஒரு ரோஸ் கோல்ட் பிரேஸ்லெட்டும் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த ட்ரெஸ். இது ஆல்ரெடி ஃபுல் ஸ்லீவ்ன்றதுனால நான் நிறைய ஆக்சசரிஸ்லாம் போடல. பிளாக் அண்ட் ரோஸ் கோல்ட் ஃபினிஷில் இருக்கிற ரிங் போட்டாச்சு. ஸோ லுக் ஆல்மோஸ்ட் ஓவர். அண்ட் என்னோட ஒரு ஃபுல் அவுட்ஃபிட் அண்ட் லுக் எப்படி வந்திருக்குன்ட்டு இப்போ பாருங்க. கோல்டு அண்ட் பிளாக் பெல்ட் மாதிரி போட போகிறேன். என்னோட வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் பிரியாஸ் ஹாப்பி ஸ்பேஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.